ॐ हरिः ॐ तत्विष्णो परमन्पदं चदा वत्सन्ति सूर्यः दिवीधराक्षुरादरं तप्पिप्रासो वन्यहो जाकृवाहं सस्समन्ददे विष्णोर्यः परमन्पदं ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருமால்பாடி இக்கோளுடைய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2023 பாலாலயம் செய்யப்பட்டு ஆனி மாதம் பாலாலயம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பணியில் முக்கிய நிகழ்வாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மேல் தளம் பழுதடைந்துள்ளது. நலையிடத்தில் உத்திரம் கல், போதிய கல், மற்ற கற்கள் எல்லாம் பலகை கற்கள் என்று சொல்ல மூடு கற்கள் என்று சொல்வார்கள். அந்த கற்கள் எல்லாம் உடைந்திருந்து அதை எல்லாம் மாற்றி அதன் பிறகு வெதர் கோஸ்டிங் என்று சொல்வார். செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பழைய காலத்து மாதிரியான மாடலில் செய்து அதுக்கு மேலே சொருகோடு என்று சொல்லுவார்கள். அதை செருகி இப்பொழுது மேற்கொண்டு நம்முடைய கசிவு ஏற்படாமல் இருக்க டேம் ப்ரூஃப் சொல்லக்கூடிய ஏஷியன் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் தான் நம்ம பார்த்துட்டு கீழே ரெட் கலர் அடிச்சிருக்கிறது. ஏஷியன் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் தான் அடிக்கப்பட்டிருக்கு. கோபுரங்கள்லாம் முடிஞ்சது வேலை. இன்னைக்கு பெருமாள் கோபுரம், தாயார் கோபுரம், ராஜகோபுரம், ஆண்டாள் கோபுரம், ராஜகோபுரம் எல்லா கோபுரம் வேலைகளும் முடிவடைந்து விட்டன. இதன் பிறகு கீழே இறங்கி சுற்றுப்பிரகாரம், மதில் சுவர், அதன் பிறகு உள்பிரகாரத்தினுடைய சுவர்கள் எல்லாம் திருப்பணி நடைபெற வேண்டும். அந்த திருப்பணிகள் எல்லாம் சில இடங்களில் பூசு வேலை செய்யாமல் உள்ளதால் பூசு வேலை செய்த இடங்களில் பெயிண்ட் அடிக்கும் வேலையும் நடக்கும். பூசு வேலை முடிஞ்சு அந்த இடத்துல பெயிண்ட் அடித்து உள்ளலாம் போகணும். உள்ளே இருக்க நிறைய இடத்துல அந்தராலயம், மகாமண்டபம் இடத்துலலாம் சில இடத்துல இன்னும் பாயிண்டிங் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கல்லை மாற்றினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கல் பிரித்து மாற்றினால அதெல்லாம் பாயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பாயிண்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு 80% சொல்லுவாங்க. அந்த சதவீத அளவுக்கு வேலை நடந்திருக்கு. இன்னும் 20% வேலை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா கோவில் இருக்க இரும்பு பொருட்கள், என்னென்ன இரும்பு பொருட்களோ எனாமல் கேட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் அடிக்கணும். மரக்கதவுலாம் புது கதவாக மாத்திரம். ராஜகோபுரம் கதவு தவிர மற்ற கதவு எல்லாம் மாற்றப்படுது. ஏன்னா அதெல்லாம் இந்த மழை ஒழுகி இந்த கோவில் திருப்பணி நிறைய சரியாக இல்லாதால கரையான் பிடிச்சி செல்லி ஏறி போச்சதால் ராஜகோபுர கதை தவிர மற்ற கதவு எல்லாம் மாற்றப்படுது. அதை மாற்றியும் அந்த கதவுலாம் மாற்றி அதுக்கு எனாமல் பெயிண்ட்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வேலைலாம் இன்னும் திருப்பணிலாம் நிறைய இருக்குது, வேலை இருக்குது. மல்சூர் 2 இடத்துல நம்ம எடுத்து பண்ணியிருக்காங்க. கிழக்கு பக்கம் ஒரு சின்ன மல்சூர் கொஞ்சம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் இந்த இதிலேருந்து வேஸ்டேஜ் மண்ணை இதெல்லாம் தேவையில்லாத எடுத்து கொட்ட முடியுது. இன்னொரு தெற்கு பக்கமாக எடுத்துருக்குது. என்ன காரணம், நம்ம மேலே போதிய மலையிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வர சௌரியமாக இருந்தது. ஏன்னா சௌரியமாக இல்லை, இல்லைனா மலை மேலே கோவில் அப்படின்றதால நமக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஜேசிபி, இட்டாச்சி, அப்புறம் கிரேன் அதெல்லாம் மூலமாக தான் இந்த கோவிலுடைய திருப்பணி உள்ளந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு. எம்பெருமானுடைய கருணையோடு நடந்திருக்கு. நம்ம மேலே வேலை திருப்பணி சிறப்பாக நடைபெறவும் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் என்று சொல்ல உற்சவம், அந்த பெரிய திருவிழா என்று சொல்வார்கள், குடமுழுக்கு விழா, சம்பரோஷம் என்ற திருவிழா நடைபெற எம்பெருமானை பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. கண்டினியூ. மெதர் கோட்டிங் இன்னும் மீதி இருக்குது. நாளைக்கு ஒரு 10 லிட்டரு கிட்டத்தட்ட ஒரு மெதர் கோட்டிங் வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கிட்டு வந்துட்டு இதே மாதிரி இந்த ரெட் கலராக இருக்குல்ல, இதே மாதிரியே முடிச்சுடுவாங்க. வேலையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உள்ளே எந்த விதமான லீக்கேஜெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதுவுமே இருக்காது. கட்டடங்கள் கரெக்டாக உள்ள நம்ம தரம் நல்லாயிருக்கும். கீழே எந்த விதமான உள் மண்டபத்தில் லீக் ஆகுதுன்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வெள்ளையாக ஏன் இருக்குன்னா அது இந்த டைலில் அது வேறு ஒரு கம்பெனி டைலில் தான், அதுக்கு மேலே அடித்தா நிற்காது. அது ரொம்ப ஃபினிஷிங் ஷைனிங்கான ஃபினிஷிங் டைல்ஸ். இந்த டைல்ஸ் போட சொல்ல குறையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் சேத்துட்டில் வாங்கி போட்டோனாங்க. அதால் இந்த டைல் இந்த டைலில் இது ஒழுகாது. இது நம்ம இந்த டைல் மாதிரி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் போடுறோம் பாருங்கள், ஹால், பாத்ரூம் அது மாதிரி இடத்துலாம் போடுற மாதிரி மாடலில் டைல்ஸ்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட நல்ல இந்த டைல். இது வேறு டைல் சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்துருக்கிற டைல். இது நேச்சுரல் டைல் சொல்லுவாங்க. இந்த டைலுக்கு பேர் இது சொருகோடு இதுமாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். இதோட கலந்த விஷயம். இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போது பாரு கீழே இந்த ஒரு மாதிரி ப்ளூன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஸ்கை ப்ளூ இல்லை, கொஞ்சம் டார்க், அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல கீழே கோபுரத்துக்கு கீழே அந்த இடத்துல அடிக்க நாளைக்கு முடிச்சுருவாங்க. இந்த இடம்லாம் எங்கெங்கே சிமெண்ட் பூசு வேலை, சுண்ணாம்பு பூசு வேலை, சிமெண்ட் பூசு வேலை அந்த இடத்துல அடிக்கப்படும். இது மாதிரி இது ஆண்டாள் சன்னதி பின்னால் இருக்க கல் கட்டடங்கள் எல்லாம் அடிக்கப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே அடிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இப்படியே நேச்சுரலாக நம்ம கல் கட்டடம் தான் நம்ம பார்க்குற மாதிரியே இப்படியே இப்போ பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அதில் எதுவுமே பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. இது பெருமாள் கோபுரம். பெருமாள் கோபுரம் தான் முடிஞ்சு இப்போ சாரை நாளைக்கு காலையில் அவுத்துருவாங்க. சாரத்தை அவுத்துடுறாங்க. சாரை அவுத்துட்டா இங்கே ஃப்ரீ ஆகிடும்.
இந்த இடத்துலலாம் வேலை முடிஞ்சு மொத்தமே வேலை முடிஞ்சு இதுவாகிடுச்சு. இப்போதோ தாயார் சன்னதியும் வந்து இந்த இடத்துலலாம் அந்த இந்த சிமெண்ட் பூசு வேலை இருக்கும். இங்கெல்லாம் வந்து அடிக்கப்படும் அந்த ப்ளூ நம்ம எதிர்பார்க்குற டார்க் ப்ளூ அடிக்கும். அந்த பின்னால் அங்கே இருக்க பெரும் தாயார் இருக்க கல்கட்டத்தில் அடிக்கப்பட மாட்டாது, அதில் அடிக்காது. இதோ அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபைனலாக ஒரு பின்பக்கம் ஒரு கோட் அடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பெருமாளுக்கு பின்பக்கம் அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு மாடலுக்கு அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதோ அடிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாடலில் தான் அந்த ஃபினிஷிங்லாம் வரும். ஒரு சொல்ல நமக்கு இதுவாக இருக்கும். கீழே இருக்க அப்போ கூட அந்த கீழே இருக்க அந்த ஸ்டெப்ஸையும் அடிக்கலைன்னா அதெல்லாம் வந்து கல்வெட்டுகள் இருக்குது. நேச்சுரலாக ஸ்டோன்ஸ் மேலே அந்த பெயிண்ட்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம், அந்த இந்து சமயத்துடைய சட்டம். அந்த சட்டத்தால் நம்ம அதெல்லாம் அடிக்கக்கூடாது. இதுவரை தான் அடிக்கணும் சட்டம் சொல்லப்படுது. ஏன்னா நாளைக்கு அந்த கல்வெட்டுக்கெல்லாம் மறைஞ்சிரும். கல்வெட்டுக்கெல்லாம் மறைஞ்சிருச்சுன்னா நமக்கு அப்புறம் கோவில் எந்த காலத்தை கட்டப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கின்ற இந்த அவுட்வியூ திருமால்பாடி ஊர். அழகான நிறைய மரங்கள் அடர்ந்த சோலை சொல்லுவாங்க. அந்த சோலை நடுவே ஊர் அமைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஊர். எல்லா பக்கமும் வீடு. பெருமாள் நடுவில் இருக்கார். பெருமாளுடைய ராஜ வீதியே அனைத்து பக்கம் இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஊர். எல்லா ஊர்லேயும் பொதுவாக என்ன இருக்குன்னா, ஊர் ஒரு பக்கம், கோவில் ஒரு பக்கம், மலை ஒரு பக்கமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாத இந்த ஊரில் மட்டும் மலை நடுநாயகமாக அமைந்து பெருமாள் தன் கீழே எல்லாரும் இருக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் ஆட்சியாளர். அவர் காக்கும் கடவுள் என்று சொல்லுவார்கள். அந்த காக்கும் கடவுள் கீழே நம்ம எல்லாம் இருக்கிறன்றதே சொல்லிக்கிறதே பெருமை. அரங்கனுடைய திருமுக மண்டலம் பக்கம் சில பேர் வீடு கட்டிருக்காங்க, சில பேர் பின்பக்கமாக வீடு கட்டிருக்காங்க, சில பேர் திருவடி பக்கம் வீடு கட்டணும், சில பேர் முன்பக்கம் வீடு கட்டிருக்காங்க. அது மாதிரி எல்லா பக்கமும் வீடுகள் அப்படி அமைந்த ஒரு ஊர் திருமால்பாடி. பழைய பெயர் திரு ஆயர்பாடி, திருவாய்ப்பாடி, திருமால்பாடின்ற இதில் காமிச்சிரு. பெருமாள் புறப்பாடாகி உற்சவ காலத்தில் வெளியே வர சொல்ல ராஜவீதியே ஊர் திருமால்பாடி ஊராக அமைஞ்சிருக்க மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் மழை பெஞ்சிருக்கிறதால சுனையில் வாட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். நாரதர் தீர்த்த சுனை, அதில் தண்ணி எப்பயுமே இருந்துன்னே இருக்கும். கொஞ்சம் வற்றாத சுனை என்ற பெயர் இருக்குது. ஊர்லேயே தண்ணி பஞ்சமாக இருந்தாலும் இந்த சுனையில் வாட்டர் எப்பயுமே இருக்குன்றது ஒரு ஐதீகம். இதுவரை நானும் பார்த்துருக்கேன், எந்த நாள்லேயும் வற்றி பார்த்ததில்லை. ரொம்ப பெரிய விசேஷம் இந்த நாரத தீர்த்த சுனை. இந்த தீர்த்தம் எடுத்து தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பூஜைகள் சொல்லுவாங்கள்ல, தீபதூப ஆராதனைகள் சொல்லுவாங்க. அந்த ஆராதனை திருவாராதனை சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. பின்னால் நீங்கள் பார்க்குறதா இந்த விஷயங்கள், அதாவது ஏரி, சீயமங்கலம் ஏரி, அது பின்னால் இருக்க ஊர் சீயமங்கலம் ஊர், குடைவரை கோவில், இதெல்லாம் பாடப்படுது. ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு தெரிகிற ஊர் தேசூர். அது அந்த ஊர் தெரியுது பாருங்கள், அது தேசூர். அதில் இருக்க செல்ஃபோன் டவர்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இது திருமால்பாடியிலே செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஜியோ இதெல்லாம் வந்திருக்கிறதால அதனுடைய விஷயங்கள் இதோ தெரியுது பாருங்கள். ஜியோ, ஏர்டெல் இதெல்லாம் இங்கே வந்துருக்கு. திருமால்பாடியில் வந்திருக்கு, டவர்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது பக்கத்து ஊர் வந்து அருந்தோடுன்னு. அருந்தோடு இதை தெரியுது பாருங்கள். அருந்தோட்டில் பெருமாள் கோவில் புதுசாக கட்டப்பட்டு பஜனை கோவில் பெருமாள் கோவிலாக மாறி அதில் கடந்த வருடம் சம்பரோஷனம் என்று சொல்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது ஒரு சின்னந்திரிய கிராமம். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் மேற்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். கோவிலுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ரங்கநாதர் கோவிலுடைய திருப்பணி பற்றிலாம் தெரிஞ்சுக்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணால் தான் எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. சப்ஸ்கிரைப் நிறைய கிடைக்க தான் எனக்கு வீடியோ பண்ணுற ஒரு ஆர்வம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கிராமத்தில் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இந்த வீடியோலாம் போடுறதில்லை. நான் அவங்கள குறையாக சொல்லலை. பொதுவாக அவங்க கிராமத்தில் அவங்க விவசாய வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறதால அவங்க நான் வந்து பெருமாள் திருவாரணைக்கு திருவிளக்கு ஏற்றுறதுக்காக நித்தியபடியும் சொல்லுவான். டெய்லி கோவிலுக்கு வரதால சரி அந்த வேலையும் நடந்துரு. என்னென்ன வேலை நடக்குதுன்ற ஒரு வெளியூரில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ இதை பற்றி தெரியறது இல்லை. அதில் தெரியலன்னு அவங்களும் கேட்குறாங்க, என்னென்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்றாங்க. அது மாதிரிக்காக தான் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் முக்கியமாக இந்த சேனல் வழியாக இது உலகம் அளவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலில் நம்ம ஒளிபரப்பாகிறோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து மகிழுங்க. எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்குது. சில பேர் இதுவரையிலும் நம்ம ரங்கநாதர் இப்போ திருப்பணி நடந்துட்டுருக்கு மூலவரெலாம் பார்க்க முடியல. திருமால்பாடி ரங்கநாதர் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பொதிகை டிவியில் ஒளிபரப்பானது ஜீ தமிழில் ஒளிபரப்பாதில் சேனலில் மூலவரே காண்பிக்கப்பட்டிருக்கு. அதில் நான் என்னுடைய பேட்டியும் கொடுத்துருக்கேன். ஜீ தமிழ்லையும் பேட்டி கொடுத்துருக்கேன், பொதிகை டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்கேன், வர்ணனையாளராகவும் நான் இருந்திருக்கேன். அதில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய.